நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். எல்லாம் சந்தோஷமாக இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஷம்மா ஊழியத்தின் சார்பாக இந்த தியான நேரத்திலே கலந்து கொண்டவங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசித்து தியானித்து நாம் கடந்து செல்வோம். தலை தாழ்த்தி ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, அருமையான அந்த வேலைக்காக நன்றி. உடைய வார்த்தைகளை தியானிக்கிற வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். நீர் எங்களோடு கூட பேசும் கர்த்தாவே, சொல்லும் அடியேன் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். யோபுவின் புஸ்தகம் 42 அதிகாரம் 7 வசனம். யோபு 42:7. கர்த்தர் இந்த வார்த்தைகளை யோபோடு பேசின பின்பு கர்த்தர் தேமானியனான எலிப்பாசை நோக்கி, உன்மேலும் உன் 2 சிநேகிதர் மேலும் எனக்கு கோபம் ஊழுகிறது. என் தாசனாகிய யோபு பேசினது போல் நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை. இன்னைக்கு நிதானத்தை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். நிதானம். இங்கே ஆண்டவர் எலிப்பாசை பார்த்து சொல்கிற, யோபு நிதானமாக பேசுகிறான், ஆனால் நீங்கள் எனக்கு நிதானமாக பேசலை. அதனால் உங்கள் மேலே எனக்கு கோபம் மூழ்கிறது. உங்களை நான் சிட்சிக்க போகிறேன், தண்டிக்க போகிறேன். அப்போ தான் ஆண்டவர், நீ யோபுட்ட போய் மன்னிப்பு வாங்கு, காளைகளை எடுத்துகிட்டு போய் அவன் பலியிட்டு உனக்காக வேண்டுதல் பண்ணுவான், அப்போ தான் உங்களை நான் தண்டிக்க மாட்டேன். அப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் மீது தேவனுடைய கோபம் வருவதற்கு காரணம் என்ன? இவங்க 3 பேரும் நிதானமாக பேசவில்லை. என்ன நிதானமாக பேசலை? அவங்க யோபுக்கு இந்த இழப்பு, பிள்ளைக இறந்தது, ஆடு மாடு செத்தது, நோய் நொடி வந்தது, நடு ரோட்டுக்கு வந்ததெல்லாம் நீ செஞ்ச பாவம், நீ செஞ்ச அக்கிரமா, நீ என்ன பாவம் பண்ணியோ அதனால தான் ஆண்டவர் தண்டிச்சிட்டாருன்னு அவன் மேலே குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்க, அவனை திட்டிக்கிட்டே இருக்காங்க. அப்போ அதை ஆண்டவர் பார்க்குறாரு. என் தாசனாகிய யோபு மேலே குற்றம் சுமத்துகிறீர்களோ? கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசுகிறீங்க. நிதானமாக பேசலை, பேசுகிறத நிதானமாக பேசுகிற கடிந்து கொள்கிறார். அப்போ இந்த நாளில் நாம் எல்லாருமே ஒரு காரியத்தை தெளிவாக அறிந்து, தேவனுடைய கோபம் நம்ம மேலே மூளாமல் இருக்கணும்னா நம்மளுடைய வார்த்தை நிதானமாக இருக்கணும். யார்கிட்ட என்ன பேசுகிறோம், ஏது பேசுகிறோம் அதை அறியுங்க. வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசாதீங்க. என்னன்னாச்சும் பேசலாம், பேசுகிறலாம் பேசிட்டு சாரின்னு ஒரு வார்த்தை சொல்லிடுறோம் பார்த்தீங்களா? அது எப்படி சாரி சொன்னால் அது சரியாகும்? எதை கொட்டினாலும் அள்ளிடலாம், ஆனால் வார்த்தையை கொட்டினால் அள்ள முடியாது. நம்ம அதைத்தானே சொல்கிறோம், நீ என்ன பேசினாலும் நான் மன்னிச்சிடறேன்ப்பா, ஆனால் கடைசியில் ஒரு வார்த்தை சொன்ன பற்றியா? சில பேர் பேசின வார்த்தைகள் உடைந்த கண்ணாடிக்கு சமம். கீறல் விழுந்ததான் ஒட்ட வைக்க முடியாது. அப்போ நம்மளுடைய வார்த்தைகள்லாம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். வாயின் வார்த்தைகள் நிதானமாக இருக்க வேண்டும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நிறைய பழமொழியெல்லாம் பார்க்குறோம்ல. பதறாத காரியம் சிதறாது, ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு, கோபப்படும் பொழுது தீர்மானம் எடுக்காதே, தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள். வேதம் நம்மளுக்கு சொல்லுதில்ல. அப்போ நம்ம நிதானம் நம்மளுடைய தேவை. இந்த ஓட்டப்பந்தயத்தில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா, சில பேர் எடுத்தோடனே தலைதிரிக்க ஓடுவாங்க. அவங்க கொஞ்சம் தூரம் ஓடிட்டு மூச்சு இறைக்கும், நின்றுவாங்க. ஆனால் ஒருத்தன் முதலேருந்து ஒன்று போல் நிதானமாக ஓடுவான், கடைசியில் அவை தான் ஃபஸ்ட்டாக வரும். அதுபோல தான் வேதத்தில் ஆண்டவர் நம்மளுக்கு அதைத்தானே சொல்கிறார். விசுவாசத்தை தூங்குறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி உங்கள் ஓட்டம் பொறுமையாக இருக்கணும், நிதானம் ஓடு, சக்ஸஸ் பண்ணிடுவோம், தலைதறிக்க ஓடாத.
கிறிஸ்துவுக்குள் அகிமாசின் ஓட்டம் வேகமாக ஓடணும். தாவீதை கொஞ்சம் நில்லுன்னு நிப்பாட்டி வச்சுட்டேன். அதுபோல தாங்க நம்ம ஓடுற ஓட்டம் சக்ஸஸாக இருக்கணும். நம்ம பேசுகிற காரியங்கள் சக்ஸஸாக இருக்கணும். நிதானம் நம்மளுக்கு தேவை. எதிலுமே நிதானம் தேவை. அவசரப்பட்டு விடாதீங்க. மற்றவன் ஒன்று சொன்ன உடனே தீர்மானம் எடுத்துடாதீங்க. மற்றவன் சொல்கிறத கேட்டு தீர்ப்பு செஞ்சிடாதீங்க. யோசிக்கணும், இவன் சொல்லியிருப்பானா, ஏன் இவனை குறித்து இவன் சொல்கிறான், அப்போனா என்ன காரணம் யோசிப்பான். இந்த பிள்ளை சொல்கிறதையும் கேட்பான், அந்த பிள்ளை சொல்கிறதையும் கேட்பான். கடைசியில் நம்ம டிசிஷன் எடுக்கணும். ஒரு ஆள் பேச்சை கேட்டு தீர்மானம் எடுத்துடாதீங்க. அது ஆபத்தில் கொண்டு போய் முடியும். நிதானம் தேவை. சரி, எவற்றிலெல்லாம் நிதானம் தேவை, அதைத்தான் இந்த நாளிலே தியானிக்க போகிறோம். முதலாவதாக வாசிப்போம். நாம் இந்த யோபு 42:7 வாஸ்தவம் அல்லவா, பேச்சில் நிதானம் வேணும். அதைத்தான் பார்த்தோம். நம்ம வாயிலேருந்து ஒரு வரின்ற வார்த்தை நிதானமாக இருக்கணும். இந்த பேட்டி எடுக்கிறவங்கெல்லாம் பாருங்கள், மைக்கு இந்த பத்திரிக்கையாளர்கள்லாம் வச்ச உடனே மடன்னு பேசிட மாட்டாங்க. யோசித்து நிதானித்து, தப்பு வந்துடக்கூடாது. யாராவது ஒரு வார்த்தையை பிடிச்சிக்கிட்டு அவன் இது பண்ணிடக்கூடாது. அப்போ நிதானமாக யோசித்து பேசுவாங்க. அதுபோல தான் மல்கியா 3:13 நீங்கள் பேசின பேச்சு எனக்கு கடினமாக இருக்குது. நம்ம வளர்கிறோம் பார்த்தீங்களா, லிமிட் இல்லாமல் பேசி ஆண்டவர் என்னத்தை செஞ்சார். நான் எவன் அயோகத்தனம் பண்ணுறானோ, எவன் அட்டூழியம் பண்ணுறானோ அவையெல்லாம் நல்லா இருக்கான். நான் ஆண்டவரேன்னு இருக்கேன், எனக்கு தான் இப்படி. ஆண்டவர் சொல்ல, நீ பேசுகிறது எனக்கு ஊண்டிங்க இருக்குப்பா. அப்படிலாம் பேசாத. அப்படிலாம் வார்த்தையை விட்டு விடுகிறோம் அல்லவா. என்னாகமம் 12:8 மோசேக்கு விரோதமாக பேச உங்களுக்கு பயமில்லாமல் போனதென்ன. மிரியாம் பேசினா மோசேக்கு விரோதமாக, ஆண்டவர் உங்கள்கிட்ட தான் பேசினாராக்கும், எங்கூடலாம் பேசலையா. அது ஆண்டவருக்கு ஊண்டிங்க இருந்தது. மோசே, ஆரோன், மிரியாம் 3 பேரும் வாங்க, எப்படி என் தாசனாகிய யோபு அவன் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன், அவன் சாந்த குணமுள்ளவன், அவனுக்கு விரோதமாக பேச உங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சு. உடனே பாருங்கள், மிரியம் நெற்றியில் குஷ்டரோகம், பாளையத்துக்கு புறம்பாக்கப்பட்டார். 1 வாரம் இருந்தார். அவளால் பிரயாணம் தடைப்பட்டது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, யாருக்கும் விரோதமாக பேசுகிறாங்க, போதகர்களுக்கு விரோதமாகவோ ஊழியக்காரங்களுக்கு விரோதமாகவோ மற்றவன் பேச்சை கேட்டு அப்படியாக்குன்னு பேசிடாதீங்க. தேவன் அதை கவனித்து கேட்பார். நீங்கள் நிதானமாக பேசாட்டி தேவ கோபம் நம்ம மேலே வரும், மறந்துடாதீங்க. சரி, 2வதாக சங்கீதம் 67:4 தேவரீர் ஜனங்களை நிதானமாய் நியாயம் தீர்ப்பு. நிதானமாய் நியாயம் தீர்க்கணுமா. நியாயம் தீர்க்கணுன்னா நம்ம பிள்ளைகளை ஒருத்தன் சொல்லுவான், அன்னை தான் செஞ்சான்னுவான், அன்னைங்காரன் தம்பி தான் செஞ்சான்னுவான். உடனே பார்சியாலிட்டி பார்த்துறாதீங்க, நீ செஞ்சிருப்படா அப்படின்னு சொல்லிடுறாங்க. மனசு வேதனைப்படும். இன்றைக்கி எத்தனை பேர் இந்த யூத் மீட்டிங்கில் எங்கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க, எங்கள் அம்மாவுக்கு பொம்பளை பிள்ளைங்கன்னா போதும்னு. ஆனால் சேட்டெல்லாம் அவள் தான் பண்ணியிருப்பா, ஆனால் அவளை அடிக்க மாட்டாங்க. அவளுக்கு பொம்பளை பிள்ளைங்கன்னா எங்கள் அம்மாவுக்கு ஒரு பெரிய என்ன தான் அடிக்கிறாங்க. சில பேர் சொல்லுவாங்க, எங்கள் அம்மாவுக்கு மூத்த வேணா போதும்மா, வரிஞ்சு கட்டுவாங்க. சிலவங்கன்னு சொல்லுவாங்க, சின்ன வேணா போதும் எங்கள் அம்மாவுக்கு. பார்சியாலிட்டி தயவு செய்து பார்க்காதீங்க. யார் மேலே தப்பு, யார் மேலே தவறு, யார் செஞ்சிருப்பா விசாரிங்க. கண்டதை காட்டிலும் கேட்பதை காட்டிலும் தீர விசாரிப்பதே மேல் பழமொழி இருக்குல்ல. இப்போ விசாரிங்க, யார் செஞ்சிருப்பா. அப்போ நீங்கள் ஒரு தீர்ப்பு, ஒரு நியாயம் தீர்ப்பு பண்ணுறீங்கன்னா அதில் நிதானம் தேவை என்று வேதத்திலே வாசிக்கிறோம். யோவான் 8:5 ஒரு விபச்சார ஸ்திரியை கொண்டு வந்து மோசே பிரமாணத்தில் இவ கல்லெறிஞ்சு கொல்லணும், நீர் என்ன சொல்கிறீர். அப்போ ஆண்டவர் நியாயம் தீர்க்கிறார் பார்த்தீங்களா, கரெக்டாக நியாயம் தீர்க்கிறார் பார்த்தீங்களா. ஃபஸ்ட்டு என்ன சொன்னார், உங்களில் பாவம் இல்லாதவன் முதலாவதியாக கல்லறிய கடை. ஒரு பையன் கல்லறியிலையே. அப்போனா என்ன அர்த்தம், எல்லாம் பாவம் செய்கிறாங்க. சரி, அடுத்தது அவர் கீழே எழுதினார் பார்த்தீங்களா, அதை பார்த்த உடனே எல்லாம் கல்லை கீழே போட்டுட்டு போயிட்டாங்க. அப்படி என்னங்க எழுதினார் தரையில்,
என்ன எழுதியிருப்பாருன்னா, நான் நினைக்கிறேன் லேவியராகமம் 20ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் விபச்சாரத்தில் ஒருத்தன் கண்டுபிடிச்சா அவனை கொலை செய்யணுமா. இந்த பெண்ணோட யார் விபச்சாரம் பண்ணாங்களோ அந்த ஆணையும் கூட்டு வந்து 2 பேரும் கல்லெறிஞ்சு கொள்ளணுமா. அதைத்தான் அங்கே பிரமாணத்தில் மோசே மூலமாக ஆண்டவர் சொல்லியிருக்காரு. எப்போ இந்த பொண்ணை கல்லெறிங்கன்னு வந்திருக்கீங்க, ரைட், ஓகே. இந்த பெண்ணோட யார் கையும் களவுமா தானே பிடிச்சிங்க, அப்புறம் இந்த பொண்ணோட விபச்சாரம் பண்ணவே எங்கே அந்த ஆணையும் கொண்டு வா, அவனையும் கல்லெறியணும். இந்த இவனோட கூட பண்ணவன் அந்த கூட்டத்தில் ஒருத்தன் இருக்கான், அல்லாட்டி எல்லாரும் இவா கூட பண்ணியிருக்காங்க, அதனால தான் ஒரு பயம் வரல, எல்லாம் கல்லை போட்டுட்டு போயிட்டாங்க. ஃபஸ்ட்டு பிரமாணம். 2வது பிரமாணம் என்னென்னா, உபாகமம் 17ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் ஒருத்தனை கல்லெறிஞ்சு கொள்ளணுன்னா அங்கே 2 சாட்சிகள் வேணும். அப்போனா 2 பேர் வா, இவன் கூட 2 பேரும் சேர்ந்து விபச்சாரம் பண்ணாங்க சொல்லுங்க, ஒரு பயம் வரமாட்டானே. அப்போனா அந்த கேஸ் தள்ளுபடி ஆகிருச்சு, எல்லா பேரும் கல்லை போட்டுட்டு போயிட்டாங்க. கரெக்டாக நியாயம் திருத்தார் பார்த்தீங்களா. அதுதான் ஆண்டவர் பொய் சொல்ல மாட்டாருங்க, எதுலையுமே கரெக்டாக. ஒரு வட்டம் வேதபாரர்கள் பரிசேயர் வந்து, நீர் எந்த அதிகாரத்தினால் இவைகளை செய்கிறீர்ன்ற போது ஆண்டவர் வந்து யோசிக்கிறாரு. நானும் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன், இதுக்கு ஆன்சர் சொல்லுங்க. யோவான் கொடுத்த ஞானஸ்தானம் மனுஷனால் உண்டாயிற்றா தேவனால் உண்டாயிற்றா சொல்லுங்க. இதுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்க, அதுக்கு நான் பதில் சொல்கிறேன். அவங்க மனுஷனால் உண்டாயிட்டுன்னா மனுஷனுக்கு பயப்படுறோம், தேவனால் உண்டாயிட்டுன்னா அப்படின்னா ஏன் தேவனுக்கு ஏன் நீங்கள் பயப்பட மாட்டீங்கன்ட்டு இவங்களுக்கு தெரியாதுன்றாங்க. அப்போ நம்மளாக இருந்தால் எனக்கும் தெரியாதுன்னு தான் சொல்லியிருப்பான். ஆனால் ஆண்டவர் அப்படி சொல்லலை. எனக்கு தெரியாதுன்னு சொன்னால் அவர் பொய் சொல்ல வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கு. அவர் பொய் சொல்ல மாட்டார்ல. அப்போ அவர் என்ன சொன்னார், நான் சொல்ல மாட்டேன், இதுக்கு ஆன்சர் சொல்லுங்கள், நான் இதுக்கு ஆன்சர் சொல்கிறேன். அப்போ பொய் சொல்ல வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் நாம் பொய் சொல்லக்கூடாது. உள்ளதை உள்ளதென்றும் இல்லாததை இல்லாதென்றும் சொல்ல கடுவீர்கள் தானே வேதம் சொல்லுகிறது. அப்போ ஒரு பிரச்சனையில் நியாயம் தீர்க்கணும்னா கரெக்டாக நியாயம் தீருங்க. அதில் தான் நிதானம் நம்மளுக்கு தேவை, மறந்து போய்விடக்கூடாது. 3வதாக நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நீதிமொழிகள் 14:2. நிதானமாய் நடக்கிறவன் கர்த்தருக்கு பயப்படுகிறான். அப்போ நடக்கிறது வந்து நிதானமாக நடக்கணுமா, அவசரப்பற்றக்கூடாது, ஓடக்கூடாது, நிற்கிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்கக்கூடாது. அப்போ நம்ம விழாமல் இருக்கணும்னா நம்ம நிற்கிறதுல ஸ்டடியாக இருக்கணும், நிதானமாக நடக்கணும். நம்ம சொல்லுவோம்ல, ஏங்க கொஞ்சம் தண்ணியாக இருக்குது பார்த்து நட, எண்ணெயாக இருக்குது பார்த்து நட, இங்கே கொஞ்சம் பாசனம் இருக்குது பார்த்து நட சொல்கிறோம்ல. அப்போ நடக்கும்போது நம்ம நிதானமாக நடந்தால் நம்ம கீழே விழ மாட்டோம். அப்போ நடக்கிறதுல நிதானம் வேணும். கடைசியாக லூக்கா 10:28 நிதானமாய் உத்தரவு சொன்னாய். நம்ம ஒரு ஆள் கேட்குற கேள்விக்கு உத்தரவு வந்து நிதானமாக சொல்லலாம். நிறைய பேர் சொல்கிற, இப்போ நீ என்ன தான் சொல்ல வர, வளன்னு பேசாத, சொல்ல வேண்டியதை சொல்லு. அப்போ நம்ம சொல்கிறதும் நிதானமாக உத்தரவு சொல்ல வேணும். பரிதிமையிட்ட ஆண்டவர் கேள்வி வைக்கிறார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும். அவன் பரிதிமை வந்து, ஆண்டவரே நான் குருடானா இருக்கேன், சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு, எல்லாரும் என்ன குருடேன்றாங்க, இன்றைக்கும் இந்த மதியம் ஆகுது, இதுவரை எனக்கு யாரும் 5 பைசா கொடுக்கல. அப்படியா கேட்டேன். தெளிவாக நிதானமாக உத்தரவு என்ன சொல்கிறான், நான் பார்வையடைய வேண்டும், எனக்கு பார்வையை கொடுங்க, நான் சம்பாதிச்சு நான் என் இதை பார்த்துக்கிடு. அப்போ நம்ம ஆண்டவர்கிட்டையும் சரி மற்றவங்ககிட்டையும் சரி நம்ம ஒரு உத்தரவு சொல்கிறோம்னா அது நிதானம் தேவை. அந்த உத்தரவில் அவ என்ன கேட்குறான்னா கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. சிலவங்க கேட்பாங்க, நேற்று ஏன் சர்ச்சுக்கு வரலன்னு. நேற்றா என் தம்பி வந்தா, என் தங்கச்சி வந்தா, காலையில் வந்தாங்க, திடீர்னு இது வந்துச்சு, ஹலோ. இப்போ நான் கேட்ட கேள்வி என்ன, ஏன் நேற்று நீங்கள் சர்ச்சுக்கு வரலன்னா, வீட்டில் கெஸ்ட்டு வந்தாங்க, முடிஞ்சிச்சு, ஒரே வரியில் பதில். சிலவங்க அப்படிதாங்க, கேட்ட கேள்விக்கு நிதானமாக உத்தரவு சொல்லாமல் வளன்னு தேவையில்லாததெல்லாம் சொல்லுவாங்க. நம்ம ஆண்டவருடைய பிள்ளைங்க, நம்ம வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வேணுங்க. இவன் ஆண்டவருடைய பிள்ளை, நிதானமாக பேசுவான், நிதானமாக உத்தரவு சொல்லுவான், நிதானமாக கண்காணிப்பான், எல்லாத்துலேயும் வாழ்க்கையில் நிதானம் இருக்குது சொல்லணும். அப்படிப்பட்ட ஒரு சாட்சி நம்மகிட்ட இருக்கணும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கி ஒரு தீர்மானம் எடுப்போம்.
நாம் நிதானமாய் செயல்பட கர்த்தரிடத்தில் பிரார்த்தனை பண்ணுவோம். தலை தாழ்த்தி ஜெபிப்போமா? அன்புள்ள ஆண்டவரே, அருமையான இந்த வேலைக்காக நன்றி. யோபுவுடைய நண்பர்கள் நிதானமாய் பேசாததுனால உம்முடைய கோபம் மூண்டது என்று பார்க்கிறோம். நாங்களும் எங்கள் பேச்சில் மட்டுமில்லை ஆண்டவர், எங்கள் பேச்சில் நிதானம் வேணும், நியாயம் தீர்க்கறதுல நிதானம் வேணும், நடக்கிறதுல நிதானம் வேணும், உத்தரவு சொல்கிறதுலேயும் நிதானம் வேணும். அப்படிப்பட்ட கிருபைகளை எங்களுக்கு நீர் கொடுத்தரலாம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த செய்தி உங்களுக்கு மிகவும் பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். உங்களுடைய ஜெப தேவைகள் எதுவாக இருந்தாலும் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். எதிலுமே நிதானமாய் செயல்படுங்கள். காட் பிளஸ் யூ.